நாம் கடந்த வாரத்தில் ரெண்டு விஷயங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, அதாவது பிதாவையும் குமாரனையும் அறிகிறதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். திரியேக தேவத்துவத்திலே நாம் பார்க்கிறது என்னென்னு கேட்டால், இந்த வாரமும் இதைத்தான் நான் பேசுகிறேன். இது நமக்கு தெரிந்தது தான், இருந்தாலும் அது அதிகமாக தெரிய வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். திரும்ப திரும்ப பேசுகிறதுல எந்த தவறும் இல்லை. தேவன் எப்படி இருக்கிறார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த மூவருமே என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, மனுஷனுடைய ரட்சிப்புக்காக என்ன செய்கிறாங்க? அவங்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை முன்குறித்தார், நம்மில் அன்பு கூர்ந்தார். நம்மில் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரன், அந்த பையன் அவர் மேல் எப்படி நேசம் வைத்திருந்தார் என்று தெரியுமா உங்களுக்கு? யாக்கோபு யோசேப்பின் மேல் வைத்திருந்த அந்த நேசம், யோசேப்பு செத்து போய் விட்டார் அப்படின்னு கேட்ட பொழுது யாக்கோபு எப்படி கதறினார் தெரியுமா? என்னுடைய மகனே யோசேப்பே, யோசேப்பே அப்படின்னு கதறினார். அந்த மாதிரி பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறது என்பது அவருடைய இருதயத்தை எவ்வளோ வலிக்க பண்ணியிருக்கும் தெரியுமா? நம்ம ஒரு சாதாரணமாய் பேசுகிறேன். நம்முடைய பிள்ளைகள் வழக்கம் போல் எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு சேரியிலே கிடக்கிறது, எத்தனையோ பிள்ளைகள் சேற்றுக்குள் கிடக்கிறது, எத்தனையோ பிள்ளைகள் ஒழுங்கான வசதி இல்லாத இடத்துல வாழ்கிறது. சொல்லை அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகள் மேல் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம், அது நல்லது, நான் தவறென்று நான் சொல்லவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின பொழுது அவர் நம்முடைய பிள்ளைகள் மேல் எவ்வளோ அக்கறை வைத்திருக்கிறோம். சேத்துல தூக்கி போடுறக்கோ, சேரியில் விட்டு வாழ வைக்கிறக்கோ நமக்கு பிரியம் இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த பாழும் பூமிக்கு பாவமும் சேரும் நிறைந்த இந்த பூமிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மேல் வைத்த நேசத்திற்காக. அது எப்படிப்பட்ட நேசம் அப்படின்னா, எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், அந்த ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலி செலுத்தின சொன்னபோது அவருக்கு எப்படி வலித்திருக்கும், அந்த மாதிரி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது அவர் அவ்வளவு வேதனையோடு தான் அனுப்பினார். அந்த வேதனையை விட நம்மேல் வைத்த அன்பு தான் பெரிது. ஆகவே தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதை ஏதோ இதன் வார்த்தை இல்லாமல் நான் சொல்லவில்லை. அந்த வார்த்தையை பாருங்கள். 1 யோவான் எழுதின நிருபம், அதில் ரெண்டு அன்பும் அதில் இருக்கும். யோவான் எழுதின நிருபத்தை பாருங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற அந்த வானத்திலிருந்து ஏதோ நான் நம்மை நேசிக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் சொல்லவில்லை. அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டதுன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு நீ போ அப்படின்னு அனுப்பினதினாலே அன்பு வெளிப்பட்டது. இந்த உலகம் என்ன சொர்க்கபுரியவா? இல்லை. இந்த உலகம் மகா மோசமானது, கேடான இந்த உலகத்திலே, பாவ சோதனை நிறைந்த உலகத்திலே தம்முடைய குமாரனை அவர் அனுப்பினார். அதே போல் அது எதற்காகன்னு கேட்டால், நம்மேல் வைத்த அன்பினாலே. அதே போல் குமாரன் ஜீவனை கொடுத்ததையும் பாருங்கள். அந்த 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், அது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது. தன்னுடைய ஜீவனாக இருக்கிற குமாரனை நமக்காக கொடுத்தார், உயிரையே கொடுத்தார் பிதா. அதே போல் குமாரன் நம்மேல் வைத்த அன்பு எப்படி வெளிப்பட்டது? அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். இதற்கு குறைவாக இருக்கிற எதுவுமே என்னில்லை, அன்பு இல்லை.
இதற்கு நம்ம எத்தனையோ நம்மை அளந்து கொள்கிறோம் அல்லவா. நான் இதை பண்ணிட்டேன், நான் அன்பில் அமைய பண்ணேன், நான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது, நான் வந்து அன்பாவா இல்லை அப்படின்னு எத்தனையோ நம்மை அளக்கிறோம். ஆனால் அந்த அன்பினுடைய சிகரம் என்ன? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் என்ன செய்யணும்? நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும். இப்போது பிதாவாகிய தேவன் நம்மை நேசித்து நமக்காக தம்முடைய குமாரனை கொடுத்தார். குமாரனாகிய தேவன் நம்மை நேசித்து தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். சரி, இப்போ மூன்றாவது திருத்துவத்திலே மூன்றாம் ஆவனவர் என்ன செய்கிறார்? அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து சகோதர சோரிகளே, நான் சில நேரங்களில் இப்படி நினைப்பேன், அதாவது இயேசு கிறிஸ்து செய்தது மிகப்பெரியது, பிதாவாகிய தேவனுடைய தியாகம் மிகப்பெரியது, இது எல்லாம் சந்தோஷம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிரியை, அவருடைய வேலையை நான் நினைக்கும் பொழுது நான் இப்படி நினைக்கிறேன். அதாவது உதாரணமாக இப்போ நம்ம வீட்டுக்கு நம்முடைய வீட்டுக்கு இப்போ நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம். அந்த வீட்டுக்கு போகும்பொழுது அவங்களுக்குள்ளேயே ஒரு மரியாதையாக வந்த ஆளை வந்து தவறாக நடத்துறதை நான் சொல்ல வரல. அவங்களுக்குள்ளேயே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளேயே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் நமக்கு அந்த வீட்டில் இருக்கிற கூச்சம் இருக்காது. ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு உரசலாக இருந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா சரி நம்ம போயிடுவோமா அப்படின்னு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல இது கிடையாது. பிள்ளைகளை அப்பா கூப்பிட்ற விதத்தை பார்க்கும் பொழுது சரி நம்ம நீ போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நாம் வந்து அப்படி கிளம்பி வந்துடுறோம். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் எந்த வீட்டுக்குள் வந்திருக்கிறார்? நமக்குள் வந்திருக்கிறார். அவர் வந்து அதான் இப்போ நாம் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம போயிடுறோம், அவ்வளோதான், அதோட அந்த சங்கடமெல்லாம் நமக்கு முடிஞ்சிருது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து நாம் பண்ணுகிற கூத்துக்களையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் மாம்சத்திற்கு இடம் கொடுக்கிறதை பார்க்கிறார், நான் எடுக்கிற முடிவுகளை பார்க்கிறார். அவருடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் நான் பாட்டுக்கு என்னுடைய வழியிலே போகிறதை பார்க்கிறார். இத்தனை போராட்டங்களையும் பார்த்து கொண்டு இப்படியெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வீட்டில் போய் புத்தி சொல்கிறீங்க, ஒருத்தர் புத்தி சொல்லிட்டு இருக்கவே ஒரு பையன் எந்திரிச்சு வெளியே போகிறான்னு வச்சுங்களேன். ஆமாம், சில குடும்பத்தில் அப்படி நடக்கிறது. நான் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தபோது என் கண் முன்னாடியே தன்னுடைய தாயை தாக்கப் போகிற அல்லது கடினமாய் பேசுகிற பிள்ளைகளெல்லாம் பார்த்துருக்குறேன் நான். அப்போ அந்த வீட்டில் எவ்வளோ நேரம் தான் நீங்கள் இருக்க விரும்புவீங்க? சரிங்க ஜெபம் பண்ணிக்கிறேங்க அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்துடுமா இல்லையா? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி சங்கடப்பட்டால் என்ன நடக்கும்? நம்மை போல் அவர் இருந்திருந்தால் ஒரு நாள் நமக்குள்ளே இருந்திருப்பாரா? நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு நாள். ஆனால் அவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? அவர் நமக்குள் வாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஒரு மனிதன் அவரை துஷ்பிரயோகம் பண்ணி அவருக்கு விரோதமாய் மறுதளிக்கும் பொழுதுதான் அவரை விட்டு நீங்குகிறார். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் வந்து நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணி நமக்குள் இருக்கிறார். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்போ பரிசுத்தர் எங்கே இருக்கிறார்? வெளியிலையா? இல்லை, எனக்குள்ள இருக்கிறார். இப்போ அப்படி இருக்கிறத நீங்கள் யோசித்து பாருங்களேன். நீங்கள் ஒரு பெரிய பங்களாவில் வாழ்கிறீங்க, ஏசி ரூம் தான், டைல்ஸ் தான், மண்ணே படாத உங்கள் கால்கள், ஒரு ஈரமே படாத கால்கள், இப்படி வாழ்ந்துட்டு ஒரு சேரியில் போய் கீழே காலை வச்சா மண், வெளியில் பாத்ரூம்னா அது பாத்ரூமே கிடையாது, ஒரு திறந்த வெளி இதுக்கு போக வேண்டியிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த வீட்டில் ஏதோ ஒரு விசிட்டராக ஏதோ போயிட்டு வருவீங்களே தவிர, ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தியாகத்தை எண்ணி பாருங்கள் சகோதர சொல்லே. நமக்குள் வந்து நாம் பண்ணுகிறது எல்லாம் பார்த்து கொண்டு அவர் என்ன செய்கிறார்? நமக்குள்ளேயே இருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்கள், உங்களுக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாருன்னு நம்பினால் அவரே மரியாதையோடு நடத்த வேண்டாமா? அல்லது அவருடைய தியாகத்தை பாருங்கள். ஒரு மனிதனுக்குள்ளாக வருகிறவர் அவனோடு கூட, அதனால தான் சகோதர சொல்லே சில நேரங்களில் அவரை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில்
30வது வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் வெறும் ஆவி அல்ல சகோதர சொல்லே. இன்றைக்கு எத்தனையோ தவறான உபதேசங்கள் இருக்கிறது. சில கூட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது. வேத மாணாக்கர்கள் என்று சொல்லி இப்படியெல்லாம் சில கூட்டங்கள் இருக்கிறது. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பரிசுத்த ஆவின்னு தான் சொல்லுவாங்க. அவர் ஆழ்த்தத்துவத்தை அவர்கள் நம்புகிறதில்லை. அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள். இப்போ நாமும் கூட வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையான்னு கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் ஆழ்த்தத்துவமாக எனக்குள் இருக்கிறாரா இல்லையான்னு நம்புகிறீங்களா இல்லையா? நம்புகிறது உண்மையானால் அவர் ஆழ்த்தத்துவமாக இருந்து கொண்டு, அதான் எப்படி இருக்கிறார்னா, இப்போ நம்முடைய வீட்டிற்கு ஒரு மிகப்பெரிய விருந்தினரை வரவழைத்து விட்டு நீங்கள் கணவன் மனைவி 2 பேரும் அவருக்கு முன்னாடி கட்டி போட்டு சண்டை போட்டு கிடந்தீங்கன்னு வைங்களேன், அப்படி நம்ம பண்ணுறதில்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த அங்கே முந்தின வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 29 வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இதெல்லாம் இது யார் கேட்குற? இதெல்லாம் சபையில் இருக்கிறவங்களாம் கேட்குறது கிடையாது. இதெல்லாம் யார் கேட்டுக்கிட்டு இருக்கிறா? உங்கள் வீட்டில் அல்லது உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவர் கேட்கிறார். கெட்ட வார்த்தை பேசுகிறது, இஷ்டத்துக்கு பேசுகிறது. நான் சொல்ல வருகிறது இது அவருடைய தியாகத்தை தான் சொல்கிறேன். நம்ம கொஞ்ச நேரம் அந்த வீட்டில் இருந்துட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த பரிசுத்தாவியானவருடைய அந்த அன்பின் தியாகத்தை எண்ணி பாருங்கள் தான் சொல்கிறேன் நான். பிதா தம்முடைய குமாரனையே இழக்க துணிந்தார், இழந்தார். குமாரன் தன்னை இழந்தார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், எனக்கு தெரிந்து பரிசுத்த ஆவியானுடைய வேலை தான் சகோதர சொல்லு ரொம்ப கஷ்டமான வேலைங்கிறேன், சங்கடமான வேலைங்கிறேன். ஏன்னா இந்த அழுக்கு நிறைந்த நம்முடைய இருதயம், தன் இஷ்டத்தின்படி போகிற இருதயம், கெட்ட வார்த்தை பேசுகிற இருதயம், அப்படிப்பட்ட இருதயத்திற்குள்ளாக வந்து கொண்டு, அதனால் சில நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்னா துக்கப்படுகிறாராம். பரிசுத்தாவியானவர் துக்கப்படுகிறார். அவரால் அவர் தேவன் தாங்க முடியாதவர் அல்ல, ஆனால் அவர் என்ன செய்வார்? துக்கப்படுவார். அதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் துக்கப்படுகிறார் நம்முடைய நடக்கையை பார்த்து. அப்போ சரி, இது ஒரு நாளில் முடிஞ்சிருதான்னு கேட்டால், இப்போ ஒரு பெற்றோர் மகன் வீட்டுக்கு மருமக வீட்டுக்கு வர்றாங்க. இங்கே இவங்க பண்ணுற காரியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு வாரம் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் அப்பா அம்மா உங்களை விட்டு போய்விடுவார்கள், உங்கள் தாய் தகப்பன் உங்கள் மாமனார் மாமியார் உங்களை விட்டு போய்விடுவார்கள். ஆனால் சதா உங்களுக்குள்ளே இருக்கிற அவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் இதை பார்த்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறதா? நமக்குள் அவர் வருத்தப்படுகிறார், அவர் துக்கப்படுகிறார். அப்போ ஆகவே இது எத்தனை வருஷத்துக்கு? நான் ஆவியினால் எப்பொழுது பிறந்தேனோ அதிலிருந்து நான் மரிக்கிற வரைக்கும் அவர் எனக்குள்ளேயே இருக்கிறார். நான் அவரை வேண்டாம் என்று மறுதலித்தால், அதாவது மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து நான் வேண்டுதல் செய்ய சொல்லேன் அப்படின்னு யோவான் சொல்வார். அது என்ன பாவம்னு கேட்டால், இந்த பரிசுத்த ஆவியானவரையே மறுதலித்து தேவனையே மறுதலித்து போகும்பொழுதுதான் அவர் என்னை விட்டு போவார். அது வரைக்கும் அவர் எனக்குள்ளாக இருந்து எனக்காக அவர் எனவே அருமையான சகோதரர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஆழ்த்தத்துவம் உடையவர். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் துக்கப்படுவார், அவர் சந்தோஷப்படுவார், அவர் மகிமைப்படுவார், அவர் ஜெபம் பண்ணுவார். இந்த வசனத்தை பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏதோ நம்முடைய ஜெபத்தில் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறன்னு நினைக்கிறீங்களா?
இல்லை இல்லை இல்லை, நான் யார் தெரியுங்களா? நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிக்கிறாள். என்னுடைய ஜெப வாழ்க்கையினால தான் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய ஜெபத்தினால்தான் சபையே நடக்கிறது. இல்லைன்னா இந்த சபை எப்பொழுதும் மூடு விழா நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை இல்லை சகோதரர்களே, நமக்கு ஏற்றபடி வேண்டிக் என்னதென்று நமக்கு தெரியாது. என்ன ஜெபிக்க வேண்டுமோ, பிதாவே உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் அப்படின்னு ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்து விடுவோம்? ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிடுவோம். புரிகிறதா? பல நேரங்களில் என்ன எது நான் பார்த்துருக்கேன், நான் பார்த்தது தான் சொல்கிறேன். எந்த நேரத்தில் என்ன ஜெபம் பண்ணணுமோ அப்படி ஜெபம் பண்ண தெரியாது. தேவனுடைய நாமம் மையப்பட வேண்டும், அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். அப்படிங்கிற நேரத்தில் என் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தாவே என் கண்ணீரை நீர் பார்த்தீரல்லவா, என் கண்ணீர் துருத்தியில் இருக்கிறதல்லவா, எப்பொழுது கர்த்தாவே இதை நிறைவேற்றுவீர் அப்படின்னு கேட்டார். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவது அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நாம் என்ன ஜெபம் பண்ணுறோம்? நாம் வேற ஒன்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் எந்த வேலையில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு என்ன செய்யாது? நமக்கு தெரியாது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து என்ன செய்கிறார்? நீ உனக்கு ஜெபிக்க தெரிய மாட்டேங்குதே, இல்லை உன்னோட சூழ்நிலை எனக்கு தெரியும், நான் உன் கூட இருக்கிறேன் அல்லவா, இந்த நேரத்தில் இப்படி அல்லது சில நேரம் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. ஜெபத்தில் 2 வகை உண்டு சகோதர சொல்லை, நான் அப்படி தான் நம்புகிறேன். ஒன்று, நாம் ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி நம்மை ஜெபிக்க உதவி செய்கிறார். இன்னொன்று, அவராகவே இந்த வசனத்திற்கு என்ன அர்த்தம் கொடுப்பது? என்ன, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்னா, இப்போ நாம் ஜெபிக்கல இந்த நேரத்தில், அவர் நமக்காக என்ன செய்கிறார்? இப்போ இயேசு எப்படி ஜெபிக்கிறாரோ அதுபோல தான் பரிசுத்த ஆவியானவரும். ஏன்னா நமக்குள் இருந்து கொண்டு அந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். நமக்கு ஒரு கவலையும் கிடையாது, நம்ம படுத்து தூங்க தெரியும் நமக்கு. அதனால் அடுத்த நாள் காலையில் போய் எழுந்திரிச்சு வசதியாக பாவம் செய்கிறோம். இந்த படுத்து தூங்கிட்டு ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டு இருந்ததுனால. இப்போ கெத்செமனே தோட்டத்தில் என்ன நடந்தது? என்னோடு இருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னால் இவங்க படுத்து தூங்கிட்டாங்க. தூங்கினுடைய விளைவு என்ன? எல்லாரும் பிடிக்க வரும்பொழுது அந்த சூழ்நிலை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறியாமல் கத்தி எட்ரா கத்திய காதை வெட்டுற அவனை அப்படின்னு ஆகிவிட்டது. இப்போ பாருங்களேன், நமக்கு எப்பொழுது நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அல்லவா, அது என்ன அர்த்தம்னு கேட்டால், நான் ஒரு சோதனை வழியாய் போய் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த சோதனை விழுந்து விடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அதையும் நாம் செய்கிறதில்லை. ஆனால் இது போன்ற நேரங்கள் எல்லாம் சகோதரர் சொல்லு, ஆவியானவர் என்ன செய்கிறார்? இப்போ ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ளவரா அப்படின்னா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட. எப்படி தான் ஜெபம் பண்ணுவார் பாருங்கள். வாக்கு கடங்காத பெருமூச்சு விட்டு. இயேசு கிறிஸ்து சில இடங்களில், நான் அதை 2-3 இடத்துல அதை பார்த்துருக்குறேன். ஒரு இடத்துல ஒரு பிள்ளையை உயிரோடு எழுப்பும்போது எப்பத்தா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்? அவர் பெருமூச்சு விடுவார். அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பெருமூச்சு விட்டு, நமக்காக நான் பாவம் செய்யக்கூடாது, தேவ சித்தம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே இது எல்லாம் எதுக்குங்க? இதெல்லாம் எதுக்குங்க? நான் யார்? எனக்கு ஏன் இத்தனை பாடு? எனக்கு ஏன் இப்படி ஒருத்தர் இப்படி செய்யணும்? என்னுடைய வீட்டிலே உட்காந்துக்கிட்டு, என்னுடைய இருதயமாகிய வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, என்னை விட்டு போகாமல் எனக்காக இப்படி பரிந்து பேசிக்கொண்டு, வாக்கடங்காத பெருமூச்சலோடு பேசிக்கொண்டு, நமக்கு ஒரு வீட்டில் ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசினா பிடிக்க மாட்டேங்குது, அடுத்த அந்த வீட்டுக்கே போகிறதில்ல. ஆனால் இவர் பாருங்கள், அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, கண்ணை மூடிக்கிட்டு துக்கப்படுகிறார், ஆனால் போகிறதில்ல நம்மளை விட்டு. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஊழியத்தை பாருங்கள் சகோதரர் சொல்லி. இப்படி பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருக்கிறோமா? ஆமாம், அவர் அப்படிதான் இருக்கிறார். அவர் வாக்கு கலங்கால. இந்த வசனத்தை பாருங்கள், ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் பவுலுக்கு ஒரு பாரம் இருந்தது. அதாவது ரோமர் 15ஆம் அதிகாரம்
ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனத்தை படியுங்கள் யாராவது. இங்கே பவுல் ஒன்றை சொல்லுகிறார். உங்களை குறித்து எனக்கு இப்படி ஒரு நிச்சயம் இருக்கிறது, அதற்காக சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். என்னென்னா, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்கள், சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்கள் அப்படின்னு உங்களை குறித்து எனக்கு நல்லா நான் நிச்சயம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்த போதிலேயும் கூட அவருக்கு இருந்த பாரத்தை பாருங்கள் சகோதர சொல்லே. அருமையான சகோதர சொரிகளே, சபையை குறித்த பாரம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய பலி என்னாக வேண்டுமாம்? அப்படி இருந்தும் சகோதரரை, புறஜாதியாராகிய பலி, அதாவது நம்முடைய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாக வேண்டும். ஆமாம், தயவுசெய்து சில நற்குணங்களோ சில காரியங்களையோ மேன்மை பாராட்டி கொள்ளக்கூடாது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்கள், நற்குணத்தால் நிறைந்தவர்கள் இல்லை, இதையெல்லாம் தாண்டி ஆண்டவரே நாங்கள் உண்மையிலேயே பரிசுத்தானருக்கு இடம் கொடுக்குறோமா, நாங்கள் பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு உகந்த பலியாக மாறிக்கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது இந்த புறஜாதியாராகிய பலி அல்லது இந்த இடுவாய் சபையில் இருக்கிறவர்கள் அப்படி ஆகிக்கொண்டிருக்கிறார்களா? பரிசுத்த ஆவியானவர்களே பரிசுத்தமாக்கப்படுவதற்கு தங்களை விட்டு கொடுக்கிறார்களா? பரிசுத்தமாக்கப்படுகிறார்களா? அவர்கள் வாயிலே அந்த நாவு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதா? கெட்ட வார்த்தை ஒன்றும் வரவில்லையா அப்படின்னு சொல்லி, அதாவது பரிசுத்த ஆவியானவர் சகோதரர்களே, பரிசுத்த ஊழியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து பரிசுத்தாயில் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு முதல்ல அந்த ஒரு அருமையான வசனம் இருக்கும், அதை பாருங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் அப்படிதான் நடத்துகிறார் ஆண்டவர். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். 1-2 படியுங்கள். இங்கே என்ன பார்க்கிறோம்னு கேட்டால், ஆவியானவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு நம்மை நடத்துவாரா? நாம் சில விஷயங்களை தெளிவாய் விளங்கி கொள்ளணும் சகோதர சொல்லை. ஆவியானவர் சத்துருக்கு விரோதமாய் கொடியேற்றி சத்துருவினால் சோதிக்கப்படாத முடியாதபடி என்னை என்ன செய்வார்? என்னை தூக்கி கொண்டு போய்விடுவார் அப்படிங்கிற பிரசங்கத்தை கேட்பது நமக்கு பிரியமாக இருக்கிறது. ஆனால் புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியானவர்களாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இப்போ பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை ஏவுகிறார், நடத்துகிறார். எங்கே நடத்துகிறார்? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்வார்னு கேட்டால், இந்த பூமியில் இருக்கிற சகல சோதனைகள் வழியாக அவர் நம்மை நடத்துவார். அவரே நடத்துவார், சோதனைக்குள்ளாக நடத்துவார். எதற்காக? சோதனையில் போய் குப்புற விழுந்து அப்படி வர்றதுக்கு அல்ல. என்னை பரிசுத்தானவர் சோதனைக்குள்ளே நடத்துவார். அந்த சோதனைக்குள்ளே நான் போவேன். நான் அவரோடு இசைந்து அவருடைய பலத்தினாலே, இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்கள், பரிசுத்தாவியானவராலே நடத்தப்பட்டார். பரிசுத்தாவியானவராலே அங்கே போகும்பொழுது அந்த சோதனைக்காரன் சோதிக்கிறான். அப்படி சோதிக்கும் போதெல்லாம் பரிசுத்தாவியானவர் என்ன செய்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்கு வசனங்களை எடுத்து காண்பிக்கிறார், எடுத்து கொடுக்கிறார். அப்போ ஆவியானவர் சோதனைக்குள்ளாக நம்மை நடத்துவாரா? கண்டிப்பாய் நடத்துவார். சோதனையிலே வெற்றி சிறக்க உதவி செய்வாரா? கண்டிப்பாய் உதவி செய்வார். ஆகவே தான் அருமையான சகோதர சொல்லே, பரிசுத்த ஆவியானவருடைய மொழி என்ன என்றால் என்ன மொழி? அவருடைய மொழி தமிழா, ஆங்கிலமா, கன்னடமா, மலையாளமா, கிரேக்க மொழி?
சரி, பைபிள் கிரேக்க மொழியில் எழுதுனதான்ல, பைபிள் தான் அவருடைய மொழி. ஆகவே பரிசுத்தாவியானவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அவர் எப்படி பேசுவார்னா, அவர் தனக்கென ஒரு பாணியெல்லாம் வைத்துக்கொள்ள மாட்டார். இன்றைக்கு நிறைய வஞ்சிக்கிற ஆவிகள் அப்படி இருக்கிறது சகோதர சொல்லு. வஞ்சிக்கிற ஆவிகள் கிறிஸ்துவத்தை வஞ்சிக்கிறது. யோபின் சிநேகிதர்களில் 3 பேரில் ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஆள். ஒரு ஆள் சொல்லுகிறதை நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? ராத்திரியிலே நித்திரைகள் வந்த பொழுது ஒரு ஆவி எனக்கு முன்பாக வந்து, அந்த ஆவி வந்தபோது என்னுடைய மயிர்கால்கள் சிலைத்தது. அப்படின்னா அது என்ன ஆவி? அதெல்லாம் பரிசுத்தாவி கிடையாது. அதெல்லாம் பரிசுத்தாவி கிடையாது. அது என்ன சொல்லிச்சாமா அவனிடத்துல, மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பது எப்படின்னு பாருங்கள். இப்போ சோதனைக்குள்ளாக நடத்தி பரிசுத்தமாக்குகிறதான் பரிசுத்தாவியானவர். ஆனால் இந்த ஆவி சொல்லிக் கொடுத்ததாம் தேவனை போல மாறுகிறது அது முடியாத விஷயம். இதெல்லாம் அந்த எலிப்பாசோ அந்த 3 சிநேகிதர்கள் பேசின வார்த்தையில் இருக்கும். அந்த ஒரு மனிதன் அப்படி அவன் தரிசனம் பார்க்குறாள் அவன். ஆகவே உண்மையான பரிசுத்தாவி, நிறைய பொய் ஆவி இருக்கிறது சகோதர சொல்ல. எனவே உண்மையான ஆவி தேவனுடைய வார்த்தையை எடுத்து நமக்கு கொடுக்கும் சோதனை நேரத்தில். இயேசு கிறிஸ்துவ கொடுத்தாரோ, என்ன கொடுத்தார்? இந்த கற்களை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொன்ன பொழுது உடனே என்ன வார்த்தை கிடைத்தது அவருக்கு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆமாம், மாடியிலிருந்து இந்த தேவாலயத்திலிருந்து குதி அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவை இருந்தால் ஆண்டவர் காப்பாற்றுவார். அவரை போய் என்ன செய்யக்கூடாதுன்னா, டெஸ்ட் பண்ணக்கூடாது. அவரை கர்த்தரை பரீட்சை பார்க்கக்கூடாது. மாடியிலிருந்து இறங்கி வர்றதுக்கு படி இருக்கும் பொழுது, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், மாடியிலிருந்து குதிக்கிறேன்னா இது பரீட்சை பார்க்குறதா இல்லையா சொல்லுங்களேன்? இல்லை, நிறைய பேர் நிறைய மருந்து மாத்திரையில் இருக்கிறது. மருந்து மாத்திரை என்ன சாத்தானா உண்டு பண்ணினான்? இல்லை, தேவன் படைத்த பூக்கள், தேவன் படைத்த காய்கறிகள், தேவன் படைத்த வேர்கள், தேவன் படைத்த செடி கொடியிலிருந்து மருந்து எடுக்கிறார்கள். ஆனால் நான் மருந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டால், அது நீ உனக்கு மருந்து மாத்திரை இருக்குது, நீ மருந்து மாத்திரை இல்லாத காட்டுக்குள் நீ இருப்பேன்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு அற்புத சுகத்தை தாரும், நான் மருந்தே எடுக்கலை, எனக்கு உதவி செய்யும்னு நம்ம கேட்கலாம். கண்டிப்பாக ஆண்டவர் உதவி செய்வார். எனக்கு பக்கத்திலே மாத்திரை இருக்கிறது என்று சொன்னால், நான் மருந்து எடுக்க மாட்டேன், நான் மருந்து எடுக்காத விசுவாசத்தில் வளர்ந்தேன்னு சொன்னால், நீ இதுதான் அது என்னதுன்னு கேட்டால், மாடிப்படி இறங்குவதற்கு மாடிப்படி இருக்கும் பொழுது மாடியிலிருந்து குதி, தூதர்கள் உன்னை பாதுகாப்பார்கள் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் கர்த்தரை பரீட்சை பார்ப்பது. அப்போ இந்த மாதிரி சிக்கலான நேரத்தில் நமக்கு யார் ஒரு சொல்லை உதவி செய்ய முடியும்? யார் உதவி செய்வார்கள்? பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். என்ன பேசுவது, எப்படி பேசுவது, என்ன சொல்வது என்று நீங்கள் திகைக்காதிருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அந்த வசனத்தை பாருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் அது ஒரு உபத்திரவமான நேரத்திற்கு என்று சொன்னாலும் பரவாயில்ல. அங்கே 11:12 படியுங்கள். லூக்கா 12:11-12. இந்த துரைத்தனமும் அதிகாரமும் என்றால் என்ன சகோதர சொல்லு? முதலில் இருக்கிற துரைத்தனம் என்ன, ஃபஸ்ட்டு இருக்கிற துரைத்தனம் அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், அது யாருது? பிசாசு. பிசாசு வானமண்டலங்கள் இருக்கிற அந்த எபேசியில் என்ன வாசிக்கிறோம்? இந்த துரைத்தனம் உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் அப்படிங்கிறது பிசாசிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதற்கப்புறம்தான் கீழே உள்ள அதிகாரங்கள். அப்போது பிசாசுக்கு முன்பாக நான் நிற்கும் பொழுது, அவன் கேள்வி கேட்டு என்னை திணறடிக்கும் பொழுது, இதோ நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கற்களை அப்பமாக்கும்படி சாப்பிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பேசுறன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக சகோதர சொல்லை ஆவியானவர் அந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்வார்? நமக்கு உதவி செய்வார். பேச வேண்டியதை பேசி, கர்த்தரை பரீட்சை பார்க்காமல். அப்போது பரிசுத்த ஆவியானவர் இப்படி தான் சகோதர சொல்லே, இப்படி சோதனைக்குள்ளாக நடத்தி இந்த இடத்திலே அந்த வசனம் எழுதப்பட்ட மாதிரி தெரியல. அந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் அந்த சோதனை முடிந்த பிறகு பரிசுத்த ஆவியுடைய பலத்தினாலே அப்படின்னு சொல்லி
14ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 4:14. பார்த்தீங்களா? அதாவது ஆவியானவர் அவரை சோதனைக்குள்ளாக நடத்தினார், சோதனைக்குள்ளாக போய் ஜெயித்தார். திரும்ப அதே ஆவியானவருடைய பலத்தினால என்ன செய்யப்பட்டது? அவர் உலகத்திற்குள்ளாக வந்தார், அவருடைய கீர்த்தி பரம்பிற்று. அதுதான். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே சகோதர சொல்ல இந்த ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தது என்னன்னு கேட்டால், பரிசுத்த ஆவியானவராலே நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அது எப்படி பரிசுத்தமாவது? சோதனை இல்லாமல் எப்படி பரிசுத்தமாக்குவது? நான் ஒரு குழந்தையை போல இருந்தால் என்ன பிரயோஜனம்? நான் பல்வேறு விதங்களிலே சோதிக்கப்பட வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னை ஒவ்வொரு சோதனைக்குள்ளாகவும் நடத்தி அதில் நான் சோதிக்கப்பட வைத்து, ஆனால் அவர் எனக்கு பலன் தந்து அந்த சோதனையெல்லாம் ஜெயிக்க வைத்து என்னை பரிசுத்தமாக்குகிறார், என்னை பரிசுத்தமாக்கி அது தேவனுக்கு பிரியமான பலியாகும் வரைக்கும் அந்த பரிசுத்தானவர் எனக்குள்ளே இருந்து பாருங்கள். இப்படி ஒருத்தர் என் கூடவே இருந்து என்னை வளர்த்து என்னை ஆளாக்கி என்னை தேவனுக்கு முன்பாக நிற்க வைக்கிற அந்த காரியத்தை பாருங்கள். இதை விட ஒரு மனிதனுக்கு வேறு என்ன துணை வேண்டும்? ஒரு அப்பா அம்மா அதை செய்ய முடியாதுங்க, ஒரு தாய் தகப்பன் செய்ய முடியாது, ஒரு சகோதர சகோதரி செய்ய முடியாது, யாருமே செய்ய முடியாத உதவி இது. எனக்காக பலத்த பெருமூச்சுகளோடு கூட, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே எசேக்கியாவை காப்பாற்றுங்க. அநேக நேரத்திலே நான் அப்படி நினைத்திருக்கிறேன் சகோதரர் சொல்லு. ஆண்டவரே, நான் இந்த விஷயத்திற்காக நான் ஜெபிக்கலையே, ஆனால் இது எப்படி எனக்கு உதவியானது அப்படிங்கும்போது எப்படி நான் இதில் ஜெயித்தேன், எப்படி நான் இந்த ஊழியத்தை செய்து முடித்தேன் அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று எல்லா சகோதரர்களும் ஜெபிக்கிறதை பொறுத்து, இன்னொன்று யார் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் சகோதரர்களே நமக்குள்ளாக வாசம் பண்ணி நம்மை பரிசுத்தமாக்கி நமக்காக ஜெபித்து பாருங்கள். இயேசுவை அவர் எப்படி மாற்றினார் அப்படிங்கிறத பாருங்கள். இயேசுவை 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். பலியாக ஒப்பு கொடுப்பது முடியுமா அப்படிங்கிறதுக்கு பதில் இங்கே பாருங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. எப்படி கிறிஸ்து தன்னை தேவனுக்கு பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்தார்? நித்திய ஆவியினாலே. அந்த பரிசுத்த ஆவியானவரால் அவர் எப்பொழுதும் நிறைந்திருந்தார். அவரை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சோதனைக்குள்ளாக நடத்தினார். கடைசியிலே சகோதர சொல்லே ஒன்றை நான் சொல்லுகிறேன். முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது என்ன முத்திரைன்னு கேட்டால், ஆரம்பத்திலே நான் தேவனுடையவன், நான் கிறிஸ்துவுடையவன் அப்படிங்கிறதற்காக அந்த பரிசுத்தனுடைய அபிஷேகம் என்பது நான் கிறிஸ்துவனுடையவன் அப்படிங்கிறதற்கு முத்திரை. அது முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அது நான் கிறிஸ்துவை உடையவன், அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படிங்கிற சொல்லப்படுகிறது போல, நான் கிறிஸ்துவுடையவன் அப்படிங்கிறதற்காக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முத்திரையாக இருக்கிறார். ஆனால் அதே பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு நான் ஒப்பு கொடுத்து நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால், அதே பரிசுத்த ஆவியானவர் கடைசி முடிவிலே என்ன முத்திரை குத்துவார் தெரியுமா? எனக்கு டெஸ்டடு. என்னது? டெஸ்டடு. அந்த வசனத்தை பாருங்கள். 1 தீமோத்தேயு 3:16. 1 தீமோத்தேயு 3:16 பாருங்கள். போதும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து நம்மை போல மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆனால் பரிசுத்த ஆவியானவராலே, ஆவியிலே அவர் என்ன செய்யப்பட்டார்? நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். என்றால் என்ன அர்த்தம்னா, இப்படி தான் இயேசுவை ஒவ்வொரு சோதனைக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவர் நடத்தி
டெஸ்டடு. இவர் நிரூபிக்கப்பட்டார். ஒவ்வொரு சோதனையிலையும் இவர் பாவமில்லை என்று நிரூபிக்கப்பட்டார்னு சொல்லி கடைசியிலே ஆவியிலே நீதியுள்ளவர் என்று நிரூபிக்கப்பட்டார். அந்த மாதிரி தான் இது இயேசுவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இப்படி தான் இருக்க வேண்டும். நமக்கும் ஒவ்வொரு சோதனைக்குள்ளாக நான் கடந்து போய் நான் பரிசுத்தமாகி பரிசுத்த ஆவியே எனக்கு சாட்சி கொடுக்கணும். 2 சாட்சி நமக்கு முக்கியம். ஒன்று, பரிசுத்த ஆவியானவராலே நான் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும், அது முத்திரை, அது ஒரு முத்திரை. இன்னொரு முத்திரை வேண்டும், அதே பரிசுத்த ஆவி எனக்கு முத்திரை கொடுக்க வேண்டும். இவன் யார்? எல்லா சோதனைகளையும் நடத்தப்பட்டு கீழ்ப்படிந்து தேவனுக்கென்று ஒரு பழுதற்ற பலியாக மாறினவன் அப்படிங்கிற ஒரு முத்திரையும் அதில் வேணும். முதல் முத்திரை இருந்து இந்த 2வது முத்திரை இல்லைன்னா என்ன ஆகிவிடும்? அது கஷ்டம். 2வது முத்திரை ரொம்ப முக்கியம். ஆகவே பரிசுத்தருடைய ஊழியத்தை பாருங்கள். இப்படிப்பட்ட ஆவியானவர் தான் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளாக. அதனால் இனிமேல் யாரும் இல்லைன்னு சும்மா இஷ்டத்துக்கு பேசாதீங்க. நமக்குள் யார் இருக்கிறார்? ஆண்டவரே, நான் உம்மை துக்கப்படுத்திட்டேன், மன்னிப்பு கேளுங்களா ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, நான் உம்மை துக்கப்படுத்திட்டேன். பரிசுத்தர் கேட்பார், நீ ஏன் யூடியூப்லையோ அல்லது வேறு எதுவும் இல்லை இவ்வளோ நேரத்தை ஏன் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்பார். அப்படி கேட்டது உங்களுக்கு தெரிகிறதா? அது யார் பேசுகிறது? பரிசுத்தர் தான் பேசுகிறார். இவ்வளோ நேரம் பேசாத, இவ்வளோ நேரம் தூங்காத, முழிச்சிட்டே இல்லை, எந்திரிச்சு ஜெபம் பண்ணு. பாருங்கள், நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஆள் இவங்க கூடலாம் யாராவது இருக்க முடியுங்களா? மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு நம்மளை பார்க்குறான். நம்ம கூட வாழ்கிறவங்க சில மனைவிமார்கள் சொல்லுறல்லவா, இந்த ஆள் கூட மனுஷன் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நானாக இருக்க முடியும். எந்த ஆள் என்ன செய்கிறேன்? இந்த மனுஷன் கூட வாழ்கிற வேறொருத்தியாக இருந்தால் என்ன செஞ்சிடான்? எப்பயே போயிருப்பான். நான் என்ன பண்ணுறதுன்ட்டு நான் வாழ்கிறேன். அந்த மாதிரி தான் சகோதர சொல்லு. நம்ம கூட ஒரு நபர் 24 மணி நேரம் இருக்கிறது என்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஆட்களை ஆனால் பரிசுத்தரை பாருங்கள். அவர் எனக்குள்ளாக எந்த நேரமும் இருக்கிறார். நான் பண்ணுகிற சேட்டைகளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், எனக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். இல்லை, மனம் திரும்பு, உன்னோட பாவத்தை அறிக்கை செய், தூங்குறதுக்கு முன்னாடி மனம் திரும்பிடு, ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிரு அப்படின்னு அந்த கெஞ்சுகிற குரல் உங்களுக்கு கேட்கலையா சகோதர சொல்லு? தூங்காத, எந்திரி, ஒப்புரவாகு, உன் மனைவியோடு ஒப்புரவாகு. அல்லது பிதாவே ஐயா தேவனிடத்திலே மன்னிப்பு கேள், இயேசுவோடு கூட ஒப்புரவாகு. பரிசுத்தனுடைய வேலை என்னென்ன சகோதர சொல்லி? அவருடைய ஊழியத்தின் வேலை என்னன்னு கேட்டால், பிதாவாகிய தேவனோடும் கிறிஸ்துவோடும் நம்மை இணைக்கிறது தான் பரிசுத்தனுடைய வேலை. அவரை தனிப்பட்ட முறையில் கூப்பிடுகிறதல்ல. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கள்ள பிரசங்கியார்கள் கள்ள போதகர்களாக பேசினார்கள். என்ன பேசினாங்க கேட்டால், பரிசுத்தர் குட் மார்னிங் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இல்லை, இதெல்லாம் தவறான உபதேசங்கள் சகோதர சொல்லு. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னன்னு கேட்டால், அவரிடத்திலே போய் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு ஐக்கியப்படுவதல்ல. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படும்படி என்னை நடத்துகிறார். பிதாவாகிய தேவனோடு கூட பிதாவே என்று அழைக்கும்படி என்னை நடத்துகிறார். அவர் என்ன செய்கிறார்? அவர் தன்னை மறைத்து கொள்கிறார். ஒரு நல்ல மனைவி என்பவள் யார் அப்படின்னு கேட்டால், அந்த புருஷனுக்கு தேவையான நேரத்தில் அவள் சொல்லுவாள். இப்போ ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர்றாங்க, நல்ல மனைவி சொல்வாளா இல்லையா? இங்கே பாருங்கள், ஏதாவது கண்டபடி பேசிடாதீங்க, கொஞ்சம் அளவாக பேசுங்க. ஒரு நல்ல மனைவி சொல்கிற ஆலோசனை நல்லது தானே. வேணா வர்றவர் ஏதாவது எதிர்பார்ப்பாக கேள்வி கேட்பாங்க. அல்லது இங்கே பாருங்கள், போகிறீங்க, கல்யாணத்துக்கு போகிறீங்க, போய் தாட் போட்டு என்ன பண்ணிட்டு வராதிங்க, அளவோடு வாங்க அப்படின்னு ஒரு நல்ல மனைவி பின்பாக இருந்து சொல்லி கொடுக்கறது போல் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா சகோதர சொல்லு, நமக்கு பின்பாக ஒரு உதவியாளராக, ஒரு ஹெல்ப்பராக இருந்து எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். இங்கே பாரு, நீ போகிற இடத்துல ஜாக்கிரதையாயிரு. அப்போது எனவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அந்த பேசுகிற அந்த மென்மையான சத்தத்தை கேட்பதற்கு தயவு செய்து நம்முடைய காதுகளை என்ன செய்ய வேண்டாம், அடைத்து கொள்ளாதிருங்கள்.
அடைத்து கொள்ளாதிருங்கள். இல்லை, அதே நேரத்தில் சாத்தானும் பேசுவான். ஆனால் சாத்தானுடைய சத்தத்தை கண்டுகொள்வதற்கு பரிசுத்தர் உதவி செய்வார், கண்டிப்பாக உதவி செய்வார். இப்படி எழுதியிருக்கிறதே அப்படின்னும் பரிசுத்தர் நமக்கு என்ன செய்வார்? அதனால தான் சொல்கிறேன், எல்லாரும் என்ன செய்யணும்? வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலிருந்து எடுத்து தான் நம்மோடு கூட பேசுவார். வேதத்தில் இல்லாத தரிசனங்கள், வேதத்தில் ஒத்து வராத தரிசனம் குறித்தெல்லாம் நம்பாதிருங்கள். அதெல்லாம் வேறு ஆவிகள். அதெல்லாம் வேறு ஆவிகள். நான் கொண்டிருக்கிற உணர்வு வேதத்தின்படி இருக்கிறதா அப்படின்னு எனக்கு பரிசுத்தர் எனக்குள்ளாக சாட்சி கொடுக்கணும். நான் அதை உணர்ந்திருக்கிறேன். சகோதரர் சொல்ல, ஒரு பிரதர் கூட நான் பேசும்பொழுது அந்த பிரதர் சரியான ஆவியில் இருக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு தெரியணும். ஒரு புத்தகத்தை படிக்கிறேன். இந்த புத்தகம் இதெல்லாம் இன்னைக்கு நேரத்தில் சகோதரர் சொல்ல, நான் வாலிபனாக இருக்கும் பொழுது ஒரு புத்தகத்தை படித்தேன். ஆனால் அந்த புத்தகத்தை என்னுடைய ஆவி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை வச்சு தீ வச்சிருச்சேன். அது யார் கையிலையும் சிக்கக்கூடாதுங்கிறக்காக. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் சாட்சி கொடுப்பார். இந்த சகோதரனோடு ஐக்கியப்படு, இந்த சகோதரனோடு ஐக்கியப்படு, அல்லது இவர் நல்ல ஒரு ஸ்பிரிட்டில் இருக்கிறாரு, அல்லது இந்த புத்தகத்தை படிக்காத, இது நல்ல விதமாக இல்லை, இது வெறும் அறிவை கொடுக்கறது, அல்லது இது ஒரு மெய்யான சகோதரர் சொல்லே தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திற்கும் சகோதரர்களோடு இருக்கிற ஐக்கியத்திற்கும் நேராக நடத்தாத எந்த உபதேசமும் சரியானதல்ல. ஆகவே உபதேசமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் சாட்சி கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அல்லது என்னுடைய நடக்கை இன்னும் 2-3 பேருக்கு அது குழப்பம் இல்லாமல் இருக்கிறதா என்பதையும் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா சில நேரங்களில் நான் நடத்தப்படுகிற விதம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறேனா என்று குழப்பமாக இருக்கும். அப்போ சில இடத்துல கேட்கலாம், பிரதர் என்னை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்னை குறித்து சரியான உங்கள் ஆவியில் சரியானபடி என்னை குறித்து இருக்கிறதா அப்படின்னு. இப்போ எனவே அருமையான சகோதரர் சொல்லு, இந்த காலை நேரத்தில் நாம் இப்பொழுது யாரை பற்றி பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆழ் தத்துவம் உள்ளவர், நம்மோடு கூட எப்பொழுதும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். இன்றைக்கு வரைக்கும் சகோதரர் சொல்லே அந்தி கிறிஸ்து வெளிப்படாமல் அவன் வராமல் தடுக்கிறது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தான் தடுத்து கொண்டிருக்கிறார். ஏன் தடுத்து கொண்டிருக்கிறார்னா, இந்த சபையானது புறஜாதியராகிய பலியானது எனவே தான் ஒவ்வொரு நாளும் ஒரு டெஸ்ட் உண்டு. ஆனால் கவலைப்படாதிருங்கள், அதற்குள்ளாக நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அதிலே நடத்தி அதிலே ஜெயத்தி நமக்கு என்ன செய்வார்? நமக்கு தருவார். அதனால் அது மாத்திரமல்ல, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றே நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த ஜெபிப்பதற்கும் நமக்கு அவர் உதவி செய்கிறார், தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறது. ஏன்னா நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய சுய சித்தத்தின்படி ஜெபிக்கிறதுக்குத்தான் நாம் உந்தப்படுகிறோம். ஆண்டவரே எனக்கு சோதனை வேண்டாம், எனக்கு பாடு வேண்டாம், எனக்கு வருத்தம் வேண்டாம், ஆனால் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, ஆனால் நான் உம்முடைய கிரீடம் எனக்கு வேண்டும். எப்படிங்க நடக்கும்? இல்லை, ஆனால் நான் பரிசுத்தமாக வேண்டும். எப்படி பரிசுத்தமாகிறது? இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நம்மை சோதனைக்குள்ளாக நடத்துவார். ஆனால் அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்து நமக்காக ஜெபம். அப்போ பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து நடத்தப்பட்டு சோதிக்கப்பட்டு வாழ்கிற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் ஒரு தடவை கூட பாவம் செய்யாமல் இருந்ததுக்கு ரகசியம் என்ன? இதுதான் ரகசியம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படிதான் பரிசுத்தர் செய்ய விரும்புகிறார். நமக்காக அவர் வாக்கு கடங்காத பெருமுகத்திலோடு கூட ஜெபம் பண்ணுகிறார். அவரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள், அந்த பரிசுத்தரை கனம் பண்ணுங்கள், அவருடைய சத்தத்திற்கு மதிப்பு கொடுங்கள், அவரை துக்கப்படுத்தக்கூடாது. அவர் நமக்குள் சந்தோஷமாக என்ன செய்யணும்? அவர் நமக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வார்.